Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இன்னைக்கு இருக்கிற இடம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய யஸ்வந்த்பூர் ஜங்ஷன். இங்கிருந்து தான் நம்ம விலாக ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ட்ரெயினை பத்தி பார்த்தறலாங்க. ட்ரெயின் நம்பர் 16565 யஸ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின் விலாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ட்ரெயின் நமக்கு ஒரு சம்பவம் பண்ண காத்திருக்கு. அது என்னன்னு உள்ள போய் சொல்றேங்க. போன வீடியோ நம்ம திருப்பதியில இருந்து SMVT பெங்களூர் வந்திருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ 11:35 ஆகுதுங்க. ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருக்குங்க. அதுபோக ஸ்டேஷன் வெளியே பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் பிரிச்சுட்டாங்க. யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது செட்டில் பிரித்து ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஜங்ஷனோட பின்பக்கம் அங்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு முறையில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனதுக்கு தெரியும் யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் போதில். இந்த ஸ்டேஷன் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனோம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் வருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும், அப்புறம் 5, 4, 3, 2 வரும். மொத்தம் இந்த யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நம்ம ட்ரெயின் இப்போ எங்கே வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு சம்பவம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது என்னன்னா நமக்கு இப்போ தான் மெசேஜ் வந்துச்சிங்க. நம்ம 12 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர டிலே ஆயிடுச்சாமா. அதனால் வந்து 4 மணிக்கு ரீஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம 12 மணிக்கு கிளம்பக்கூடிய நம்ம ட்ரெயின் வந்து 4 மணிக்கு தான் வரப்போதுங்க. இல்லை 4 மணி நேரம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். நம்ம ட்ரெயின் டிலே ஆகிறதுக்கு என்ன ரீசன் சொல்லி என்கொயரியில் கேட்டேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ட்ரெயின் வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் இல்லையா, அதனால் வந்து அரைவல் வர ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிலேவாக வந்துட்டு இருக்காமா. அந்த டிலேவாக வந்தனால வந்துட்டு அந்த ட்ரெயினில் க்ளீன் பண்ணி திரும்ப நம்ம பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து போகிறதுனால அந்த 4 மணி நேரம் டிலேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊருக்கு வருதுன்னு தெரியல. நம்ம அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஜங்ஷனில் சேஃப் லக்கேஜ் லாக்கர் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் முறையில் லாக்கர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டானதை பே பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. ட்ரெயின் நம்பர் 16565 யஸ்வந்த்பூர் மங்களூரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. டைம் இப்போ 1:30 ஆகுதுங்க. நம்ம 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டோம். நம்ம ட்ரெயின் வரதுக்கு 2.5 மணி நேரம் இருக்குங்க. 4 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்த பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணல. இங்கே எந்த இதில் வந்துட்டு இருக்குது எதுவும் சொல்ல காணுங்க. அதனால் வந்து பார்த்தா அங்கே ஒரு இதாக இருந்ததுனால சரி டீ சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டீ கடை பேக்கரி எதுவுமே கிடையாதுங்க. சரி பேக் சைடில் வந்தோம்னா கடையெல்லாம் இருக்குது. அங்கே வந்து டீ சாப்பிட்டு போகணும்னா வந்திருக்கோம். டீ சாப்பிட்டு போய் நம்ம திரும்ப வெயிட் பண்ணலாம். ட்ரெயின் வந்துச்சு, க்ரௌடு செம்மையாக இருக்குது. அமிர்த் பாரத் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கில் ஸ்டேஷன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பழைய ஸ்டேஷன், ரைட் சைடு இருக்கிறது புது ஸ்டேஷனுங்க. இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி மாறப்போகுது. இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஷன் சூப்பராக இருக்க போகுதுங்க. மணியாச்சுங்க. வெளியே எந்த ஒரு கடையுமே கிடையாது. ஒரே ஒரு ஆம்லெட் கடை மட்டும் வெளியே இருந்ததுங்க. நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு கடை இருந்தது. அங்கே டீ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இங்கே டீ சாப்பிட்டு போய் வெயிட் பண்ணலாம். யஸ்வந்த்பூர் ஜங்ஷனை ரீச் பண்ணுறதுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குங்க. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறத மெட்ரோ. அங்கே இறங்கினா வெறும் 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிடலாம். டைம் இப்போ 2:15 ஆகுதுங்க. நமக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. 4 நம்பர் பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்துருச்சுன்னு தெரியல. இப்போ பார்த்துடலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்துட்டேங்க. நம்ம ட்ரெயின் இன்னும் கொண்டு வரல. ஆக்சுவலி க்ளீன் பண்ணி தான் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய யஸ்வந்த்பூர் டு மங்களூர் ஜங்ஷன் போகக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்துட்டுருக்கு. நம்ம ட்ரெயின் லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து வீக்லி ட்ரெயினுங்க. லக்னோ போயிட்டு லக்னோ வந்து திரும்பி வர ட்ரெயின் தான் நமக்கு ரேக் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ட்ரெயின் லேட்டுங்க. ஏன்னா லக்னோலேருந்து வரும்போது டிலேவாக வந்திருக்கு. அதனால் வந்து அந்த 4 ஹவர் டிலேவாக நம்ம இது பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வரலைங்க, முன்னே வந்துருச்சாட்டிருக்கு. வந்து கொண்டு போய் ஷெட்டில் கொண்டு போய் ட்ரெயினில் க்ளீன் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இது கூட டோரில் கூட ஓப்பன் பண்ணல. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். S5 கோச்சும் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம கோச்சு ஓப்பன் பண்ணல போய் பார்த்துடலாம்.
ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் வந்து சேர்ந்துருச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டு வந்தது டீசல் லோக்கோ தான் அந்த செட்லேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டுருக்குங்க. அதை வந்து டீகபிள் பண்ணிடுவாங்க. டீகபிள் பண்ணி சவுண்டு கேட்குது, போய் டீகபிள் பண்ணி போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லோக்கோ லிங்க் பண்ணி தான் கூட்டு போவாங்க. எந்த எலக்ட்ரிக் லோக்கோ வந்து கப்பிள் பண்ணி நம்மள இங்கேருந்து ஃபுல் பண்ணிட்டு போகுதுன்னு தெரியல. நமக்கு மார்னிங் எந்திரிச்சு அந்த லோகோ பார்த்தோம்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயின் இன்னும் லைட் கூட ஆன் பண்ணலைங்க, டோர் ஓப்பன் பண்ணல. அதுக்குள்ள நம்ம ஆளுங்களே ஓப்பன் பண்ணிட்டாங்க, உள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சரி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். டைம் வந்து 3 ஆயிடுச்சுங்க. நம்ம ட்ரெயின் புறப்படுறதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. அதெல்லாம் தூங்கினோம்னா நம்ம காலை ஏர்லி மணிக்கு எந்திரிச்சு வீடியோ கவர் பண்ண கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம டயர்டாக இருக்கனால இப்போ தூங்க போகிறோம். காலையில் எங்கே மொழி போகிறதோ அங்கேருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குட் நைட்டுங்க. காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ குப்பம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30ங்க. டைம் வந்து லேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 35 நிமிஷம் டிலேவாக இங்கே வந்திருக்கோம். நம்ம ட்ரெயின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4:04 தான் எடுத்தாங்க. எடுக்கும்போதே 4 மணி நேரம் 4 நிமிஷம் லேட்டாக தான் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ குப்பம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். செம்ம இதாக இருக்குது, மிஸ்டாக இருக்குது, குளிரோடு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ஏசி கோச்சு ட்ராவல் பண்ணும்போது எல்லாம் கப்பல் சிப்பில் சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து நம்ம சேலம் ஜங்ஷன் தான் போக போகிறோம். இங்கேருந்து 155 கிலோமீட்டருங்க. நான் ஸ்டாப்பாக ரன் ஆக போகுது. நம்ம கொஞ்சம் டிலே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க ட்ரெயின் ஹார்வெஸ்ட் ஏறிக்கலாம். நம்ம கோச்ச பாருங்க, யாருமே எந்திரிக்கல. ஏசி கோச்ச டிராவல் பண்ண மாதிரி கப் சிப்பில் தூக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஜர்னியா இருக்கு. ட்ரெயின் நீட்டா கிளீனா இருக்கு. நம்ம இப்போ குப்பம் ஜங்ஷன் வந்து மூவாயி போயிட்டு இருக்கோங்க. அடுத்து நம்ம போக வேண்டியது சேலம் ஜங்ஷன். இது 155 கிலோமீட்டருங்க. அது 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அது ஸ்லாக் டைம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஏறணும் இல்லைங்களா, நேற்று டிலேல வந்து ஏறணும். 3 மணிக்கு நம்ம ஏறிட்டோம் ட்ரெயின்ல. 3 மணிக்கு ஏறி அப்படியே தூங்கிட்டாங்க. டிடிஆர் வந்து ஒரு 4 மணிக்கு பக்கம் எழுப்புனாங்க. செக் பண்ணி டிடி செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6:00 எழுந்திரிச்சோம். நம்ம ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பூர்ல பொறுத்த ட்ரெயின் பனஸ்வாடி, விசராஜபுரம், பங்காரப்பேட்டை தாண்டி இப்போ குப்பம் ஜங்ஷன் வந்துருக்குங்க. குப்பம் ஜங்ஷன் மூவாயி போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா 130 ஸ்பீடு போகுதுங்க. செம்ம ஸ்பீடா ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம சேலத்துக்கு ரீச் பண்ண போறோம். சேலத்துல வந்து நம்ம இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர், இதோட டிராவல் பண்ணது, பெங்களூர் ரீச் ஆகுது, எல்லாரும் சுற்றி பார்க்கலாம். நம்ம கூட நீங்களும் டிக்கெட்ல டிராவல் பண்ணுங்க. சூப்பர் டிராவல்.
டைம் இப்போ 8:27 ஆகுதுங்க. நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் டிலே பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் டிலேவாக வந்திருக்குங்க. அங்கே முதல்ல பார்க்கும்போது 4 மணி நேரம் 30 நிமிஷம் டிலேவாக இருந்துச்சு. இப்போ வந்து டிலேவை குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணக்கூடிய ரூட்டை பற்றி பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 16565 யஸ்வந்த்பூர்ல இருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய இந்த சூப்பரான ட்ரெயின் வந்து நம்ம ட்ரெயின் சேலம் ஜங்ஷன் வந்து மூவ் ஆயிடுச்சுங்க. 3 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க, ஒரே நிமிஷம் எடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது ஈரோடு ஜங்ஷனுங்க. ஈரோடு ஜங்ஷன் இங்கிருந்து 59 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயினோட டிராவல் பண்ணக்கூடிய ரூட்டை பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 16565 யஸ்வந்த்பூர் டு மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய சூப்பரான ட்ரெயினுங்க. கர்நாடகாவில் புறப்பட்டு தமிழ்நாடு வழியா கேரளா ஃபுல்லா போய் கடைசி திரும்ப கர்நாடகா போய் ரீச் ஆகுதுங்க இந்த ட்ரெயினை. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மங்களூர் யஸ்வந்த்பூர் ஜங்ஷன்ல எடுத்து வனஸ்பதி, கிருஷ்ணராஜபுரம், பங்கார்பேட், குப்பம், சேலம் ஜங்ஷன், ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, ஸ்வர்ணூர், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு வழியா மங்களூர் சென்ட்ரல் ரீச் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 813 கிலோமீட்டர் 16 மணி நேரம் டிராவல் பண்ணி கொடுக்குறது. நமக்கு சூப்பரான ட்ரெயினுங்க. நைட் டைம் டிராவல் பண்றது. இன்னைக்கு ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மற்றபடி ட்ரெயின் சூப்பரான ட்ரெயினுக்கு நல்லா சண்டே ட்ரெயின்.
இப்போ 9:15 ஆகுதுங்க. நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். காலையில் 6:15 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 3 மணி நேரம் டிலேவா 9:15 வந்திருக்குங்க. அங்கே எடுக்கும்போது 4 மணி நேரம் டிலே. இப்போ வந்து டிலே குறைச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஸ்பீடு செம்ம ஸ்பீடுங்க. 90, 100, 110 வரைக்குமே ஸ்பீடு போச்சுங்க. நம்ம ட்ரெயினுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எல்லா இதுலேயுமே விட்டாங்க. குப்பத்துலேருந்து சேலம் வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்லோ பண்ணாங்க சிக்னலுக்காக. மற்றபடி செம்ம ஸ்பீடாக ட்ரெயின் இருந்தாச்சுங்க. ஏன்னா 1 மணி நேரத்தை குறைச்சி வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணக்கூடிய ரூட்டை பார்த்துடலாங்க. இது வந்து யஸ்வந்த்பூர்ல எடுக்கிற ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு எடுக்கிற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பனஸ்வாடி, கிருஷ்ணராஜபுரம், பங்கார்பேட்டை, குப்பம், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, அப்புறம் காசர்கோடு, கோழிக்கோடு, கண்ணூர், ஸ்வர்ணூர் வழியா நம்ம மங்களூர் சென்ட்ரல் ஜங்ஷன் ரீச் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணக்கூடிய கிலோமீட்டர் 938 கிலோமீட்டருங்க. 938 கிலோமீட்டரை ஒரு 18 ஹால்ட்டோட 16 மணி நேரத்தில் கவர் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துடலாம். இதில் ஸ்லீப்பர் கிளாஸில் ஃபுல் ஸ்ட்ரெச் டிராவல் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் 435 ரூபாங்க, 435 ருபீஸுங்க. அதில் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசியில் டிராவல் பண்ணோம்னா 1170ங்க, 1170 ருபீஸுங்க. அது போக செகண்ட் ஏசி இருக்குங்க, அதில் டிராவல் பண்ணீங்கன்னா 1675 ரூபாங்க, 1675 ருபீஸுங்க. நம்ம பெங்களூர்ல இருந்து ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வர்றதுக்கு நைட் டைம் டிராவல் பண்ணுறது சூப்பரான ட்ரெயினுங்க. இன்னைக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சுங்க, மற்றபடி சூப்பரான ட்ரெயினுங்க வீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் டிலே ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான், ஒரே ரேக் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லக்னோல இருந்து லக்னோ டு யஸ்வந்த்பூருங்க, யஸ்வந்த்பூர் டு மங்களூர் சென்ட்ரல், திரும்ப மங்களூர் சென்ட்ரல் இருந்து யஸ்வந்த்பூர் வந்துட்டு யஸ்வந்த்பூர் வந்து லக்னோ போகுதுங்க. இது ஒரே ட்ராக், ஒரே ரேக் வந்து திரும்ப போயிட்டே இருக்கனால ஒரு இடத்துல டிலே ஆனால் திரும்ப கண்டினியூ டிலே ஆகுங்க. அது அங்கிருந்து வந்த டிலேனால தான் இப்போ நமக்கு 4 மணி நேரம் டிலேவா இருந்துச்சுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சூப்பரான ட்ரெயினுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஃபுல் ஸ்டிச் டிராவல் பண்ணுறதா டிக்கெட் போட்டிருந்தாங்க. மங்களூர் சென்ட்ரல் டு இது யஸ்வந்த்பூர்ல இருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் டிக்கெட் போட்டு தான் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் டிலேவா போகுது. அங்கே போகும்போது 4 மணிக்கு ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி ஆயிருங்க. திரும்ப அங்கிருந்து நம்ம கனெக்டிவ் ட்ரெயின் எடுத்து வர முடியாது. அதனால வந்து நம்ம இந்த ஈரோடு ஜங்ஷனோட நம்ம வீடியோ எண்ட் பண்ண போறோம். ஏன்னா அடுத்த ட்ரெயின் நம்ம ஈரோடுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அங்கே போயிட்டு வர திரும்ப நம்ம டைம் செட் ஆகாது. அதனால நம்ம இங்கே இருந்து அடுத்த விழாக்கு வந்து இங்கே ஈரோடுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மற்றபடி செம்மையான சூப்பரான ஜர்னிங்க இந்த யஸ்வந்த்பூர் டு மங்களூர் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க. இது நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் விளாக். நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்த மங்களூரு வீக்லி எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சிங்க. டாடா பை சொல்லிடலாம். Ah,